நான் கேட்ட தொகை எனக்கு ஃபீஸாக கொடுத்துட்டாங்க. சம் லேக்ஸ் அந்த காலத்துலேயே. எனக்கு ரொம்ப குஷியாகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்னா, ஸ்ரீபெரும்புதூர் போய் 202/1 செக்ஷன் பிரகாரம் ஒரு டைரக்ஷன் கோர்ட்டில் வாங்கினேன். வாங்கிட்டு அந்த டைரக்ஷன் கையில் வச்சுக்கிட்டு மயிலாப்பூர் தான் அதோட ஓனர்ஸ் வச்சுருந்த ஆஃபீஸ். மயிலாப்பூருக்கு வந்து இன்னொரு டைரக்ஷன் ஃபார் போலீஸுக்கு வாங்கினேன். 156 சிஆர்பி ஒன்று இருக்குது, அது போலீஸுக்கு கொடுக்குற டைரக்ஷன். அந்த கோர்ட்டு போலீஸுக்கு டைரக்ஷன் ஒன்று வாங்கிட்டேன் தனியாக, எனக்கு டைரக்ஷன் இன்னொன்று வாங்கிட்டேன். ஒரே வழக்குக்கு 2 டைரக்ஷன். அப்போ இருந்த கமிஷனர், அப்போ அந்த பீரியடில் டிஎம்கே கலைஞர் தான் சிஎம் இருந்தார். அவருக்கு சொந்தக்காரர் அழைச்சிக்கிட்டு அப்போ போய் நான் பார்க்குறேன் கமிஷனரை. என்ன தம்பி உங்களுக்கு என்ன வேணும்னாரு. சார் எனக்கு சந்திரசேகர்னு உங்கள் டீம் போலீஸ் அதிகாரி இருக்கார், எனக்கு கொஞ்சம் ஹைதராபாத்தில் போய் கண்டுபிடிக்கணும், அனுப்ப சொல்லுங்க. ஏன் சந்திரசேகரை கேட்குறீங்க? அந்த சந்திரசேகரும் என் தம்பி கபிலனும் கிளாஸ்மேட்ஸ், அவரும் வேணும், எல்லாம் போலீஸ் டீம் வேணும், போய் ஒரு அக்யூஸ்டை பிடிக்கணும், ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்த செகண்ட் அவர் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டு எஃப்ஐஆர் போட்டாச்சு. அந்த எஃப்ஐஆர் எடுத்துக்கிட்டு அவரும் நான் என் தம்பி 9 பேர் ஃப்ளைட்டில் போகிறோம் ஹைதராபாத். அவனோட ஃபேக்ட்ரி ஏதோ புதுசாக கட்டிகிட்டு இருக்க இடத்துக்கு செக் பண்ணுறோம். அங்கே கூட்டாக கேட்குறோம். போயிட்டான் சார், அவர் இல்லை சார் சொல்லிட்டாங்க. சரியான தகவல் கிடைக்கல. அங்கே வீட்டுக்கு போய் கேட்குறோம். அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஹிந்தி தெரிஞ்சவன் என்கிட்ட இருந்ததுனால ஹிந்திலேயே நாங்கள் தமிழ் தெரிஞ்சதுன்னா சொல்ல மாட்டாங்கன்ட்டு ஹிந்தியில் பேச வச்சு அவங்க வீட்டில் கேட்கும்போது அவங்களும் சரியாக பதில் சொல்லலை. அப்புறம் எங்களுக்கு என்ன தகவல் கிடச்சிதுன்னா, ஒரு ரூம் எடுத்து தனியாக இன்னொரு இடத்துல தங்கியிருக்கான்னு சொன்னாங்க சொல்லிட்டு அந்த ரூமில் செக் பண்ணி வாட்ச் பண்ணுறோம். ஒரு டீம் ரூம் வாட்ச் பண்ணோம், ஒரு டீம் வீடை வாட்ச் பண்ணோம், ஒரு டீம் ஃபேக்ட்ரி வாட்ச் பண்ணோம். இப்படி போலீஸ் பிரித்து எல்லாமே இருக்கிறப்ப நான் போலீஸ் அதிகாரி என் தம்பியெல்லாம் ஒரு காரில் ஹோல் நைட்டு உட்காந்துருக்கோம் அந்த ரூமில். ஏன்னா அந்த ரூமு பூட்டியிருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணுறோம். வரவே இல்லை. விடிய காலமே 5 மணி இருக்கும். ஒரு சின்ன பையன் வீட்டுக்கு வீடு பால் போடுறான். தம்பிங்க வாப்பா, 10 ரூபா கையில் கொடுத்துருந்தாவா, இன்ட்டில் போய் பால் பேசிசிரா, தெலுங்குலேயே நான் சொல்கிறேன். உடனே போகிறான். அந்த வீட்டை தட்டி கதவை தட்டி திறக்கிறான். ஒருத்தாள் வெளியே வர்றாரு. அது வரைக்கும் நாங்கள் என்ன நினச்சிட்ருக்கோம், வீடு பூட்டி தான் இருக்குது, யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வெளியே போயிருந்த நேரத்தில் வந்திருக்காங்க, அதனால் வீடு பூட்டி தான் இருக்குன்னு மற்ற இடத்துல செக் பண்ணிகிட்ருக்கோம்.